SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்பாஸ் ஏ ரஹ்மத் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலா பிரபல சீரியல் நடிகை ரக்ஷிதா மற்றும் நடிகர் தினேஷ் இவங்களோட திருமண முறிவு குறித்து தகவல்கள் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமான ரக்ஷிதா அதுக்கப்புறமா சீரியல்ல தனக்கு ஜோடியா நடிச்ச தினேஷ் என்பவரை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமாகி ரொம்பவும் சந்தோஷமா இருந்த நிலையில இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வராங்க. ரக்ஷிதா தொடர்ந்து சீரியல் நடிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வந்த நிலையில தினேஷும் சீரியல்ல நடிச்சுட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில குழந்தை இல்லாதான் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருந்துச்சு. ரக்ஷிதா பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு விளையாடினாங்க. அப்போ தன்னோட அம்மா அப்பாவை குறிச்சு எல்லாம் பேசினவங்க தினேஷை குறிச்சு எதுவுமே பேசல. இதுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில தெரிய ஆரம்பிச்சிச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரசிகர்கள் மத்தியில நல்ல ஆதரவு பெற்ற ரக்ஷிதா எந்த ஒரு சர்ச்சையிலுமே சிக்காம வெளியே வந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல ரக்ஷிதாவோட கணவர் தினேஷ் கலந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு வராரு. இவரோட ஆட்டம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டு வர நிலையில கண்டிப்பா பிக் பாஸ் ஃபைனல் வரைக்கும் இவரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஃபைனலிஸ்டா போட்டியாளரா இவர் இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் அதை சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தினேஷ் பத்தின தகவல்கள் அப்பப்போ வெளியே வந்துட்டு இருந்த நிலையில தினேஷோட பெற்றோர் தன்னோட மருமகள் ரக்ஷிதா குறித்தும் சில தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ரக்ஷிதாவை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ எங்க மேல நல்ல ஒரு அளவற்ற ஒரு அன்போட தான் இருந்தா. அது மட்டும் இல்லாம அவ என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவா. அந்த அளவுக்கு என் மேல அதிக அளவு ஒரு அன்பு கொண்டிருந்தா அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்ச உடனே கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ரக்ஷிதா வச்சிருக்காங்க. அதாவது ரக்ஷிதா தன்னோட கையில தினேஷ் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு டாட்டூ போட்டிருப்பாங்க. அந்த டாட்டூ இப்போ அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டா அவங்க போட்ட போஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவங்க அந்த டாட்டூ காட்டுற மாதிரியான ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டாட்டூல தினேஷ் அப்படின்ற அந்த பேரை மறைச்சு ஒரு டிசைன் மாதிரியான ஒரு டாட்டூ அவங்க போட்டிருக்காங்க. சோ தன்னோட முடிவை ரக்ஷிதா எடுத்துட்டாங்க. அதாவது தினேஷ் அவரோட வாழ்க்கையில இனி கிடையாது அப்படின்றதா சூசகமா ரக்ஷிதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்பாஸ் ஏ ரஹ்மத் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.